ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டிலை தெரிஞ்சால் தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வேணாமான்றது நமக்கு தோணும். சரி, ஃபஸ்ட்டு கதையோடைய ஒரு குட்டி ஸ்டோரியை நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம கதையில் சுமார் 3 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு பையன், அவங்க அம்மா, அவனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி. அந்த ஆன்ட்டிக்கு கணவர் இல்லை. அதே மாதிரி இந்த பையனோட அம்மா வெளியூர் போகிறாங்க. அந்த ஆன்ட்டிக்கும் கணவர் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த ஆன்ட்டியும் இந்த பையனும் துணையாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது ஒரு நைட்டு ஃபுல்லாக. அப்போ அந்த நைட்டில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க. என்னன்னா, நம்ம கதையில் இருக்கிற அந்த பையனுக்கு இப்போ தான் 19 வயசு ஆகுது. என்னன்னா, இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த பையன் ரொம்ப வசதியான பையன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பையனுக்கு அப்பா இல்லை. அதன் காரணமாக அவங்க அம்மா தான் அந்த பையனை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. என்னன்னா, அந்த பையன் ஒரு நார்மலான ஏழ்மையான ஒரு பையன் தான். ஒரு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வசதின்னு சொல்ல முடியல, ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியல. ஒரு மிடில் கிளாஸ் பையன்னு வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கான். இந்த பையனோட அம்மா தான் வேலைக்கு போகிறாங்க. இந்த பையனோட அம்மா மாதத்துக்கு ஒரு 10,000 தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த பையனோட அம்மாவோட வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போகணுன்ற ஏதோ ஒரு யோசனை தோணுது. ஆனால் அவங்க பையன் இங்கே தனியாக இருப்பான்ற ஒரு காரணத்துக்காக அவங்களால விட்டு போக முடியல. ஏன்னா அவங்க பையனுக்கு இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கான். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டு கதை என்னன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு லேடி மட்டும் இருக்காங்க. அதாவது அந்த ஆன்ட்டி தான். இந்த ஆன்ட்டிக்கு என்ன வயசாகுதுன்னா 33 வயசு ஆகுது. இந்த ஆன்ட்டிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ அவங்க கணவர் கூட அவங்க இல்லை. அவங்க கணவர் டைவர்ஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் என்பதும் இல்லை. இவங்க வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்சுட்டு இவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கதையோடைய ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. சரி, இப்போ அடுத்தது என்ன நடந்ததுன்றத பார்ப்போம். என்னன்னா, இந்த பையனுடைய அம்மா சொல்கிற மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. வெளியூருக்கு ட்ரை பண்ணும்போது வேலை ஒன்றும் கிடைக்கல. சரி, வேலை கிடைக்கலன்றம்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது சரி, நல்லா நம்ம ட்ரை பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு இதுவும் வருது அவங்களுக்கு. ஆனால் என்னன்னா, அப்படி ட்ரை பண்ணும்போதும் ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கல. என்னன்னா, அவங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்குது, வெளிநாட்டில மாரி. அப்படி வெளிநாட்டில கிடைக்கும்போது, பையன விட்டுட்டு போறதுக்கான மனசும் கிடையாது இவங்களுக்கு. சரி, இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னதான் பண்றதுன்ற ஒரு குழப்பங்கள் வருது. இது வரும்போது தான் சரி ஓகே, நம்ம பக்கத்து வீட்ல இவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. இவங்களும் தனியா தான் இருக்காங்க. இவங்கள ஒரு வேளை சாப்பாடு குடுக்க சொன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா, இங்க இருக்கும்போது தான் இந்த பையனோட அம்மாக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. இதுவே வெளியூர் போனா அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்க காரணத்துக்காக, பையன் இங்கேயே இருக்கட்டும். பையனுக்கு சாப்பாடு சமைச்சு தர்றதுல தான் பிரச்சனை வரும். இந்த சாப்பாடு எல்லாமே இவங்களே சமைச்சு குடுத்துட்டா, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லன்ற ஒரு காரணத்துக்காக, சரி ஓகே, அப்ப பையனுக்கு சமைச்சு குடுக்குறது எல்லாமே இவங்கள பண்ண சொல்லிடலான்ற ஒரு எண்ணத்துல இவங்க பக்கத்து வீட்ல போய் கேட்குறாங்க. பக்கத்து வீட்ல கேட்கும்போது, அவங்க சரின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு ஒரு தனிப்பட்ட முறை ஆசை இருக்கு. ஏன்னா, இந்த பையன் இப்ப தான் 1 ஸ்டாண்டர்டு போறான். சாரி, 1 இயர் காலேஜ் போறான். அப்ப அவனுக்கான அந்த ஒரு வயசுக்கான ஒரு உணர்ச்சிகள் என்பது இப்ப தான் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு ஆல்ரெடி இந்த ஆன்ட்டி மேல ஒரு கண்ணு இருக்கு. ஆனா, இவன் எதுவுமே அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிக்க மாட்டேங்கிறான். சொல்லிக்காம இவன் பாட்டுக்கு இவனோட வேலைய பார்த்துட்டு எப்பயும் போல இருக்கான். இவனுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆன்ட்டி கிட்ட பேசணும்னு நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ போய் அவங்க வீட்லயே உட்காந்துருக்கிறது. அப்பப்போ அவங்க கணவர பத்தி கேட்கறது. ஏன் கணவர பத்தி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, கணவர பத்தி கேட்டா தான் கணவர் மேல இருக்கிற வெறுப்பு அவங்க சொல்லுவாங்க. அந்த வெறுப்ப ஆறுதல் படுத்துறதுக்காக இவன் பேசி கரெக்ட் பண்ணிடலான்ற ஒரு இதில பேசுறான். சரி, வாங்க இப்ப இந்த பையனும் இந்த மாரி ஏங்கிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கும் ஒரு சின்ன ஏக்கம்ன்றது இருக்கு. ஏன்னா, அவங்களும் கணவர விட்டு பிரிஞ்சு 10 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வெறும் இப்ப 33 வயசு தான். சரி, என்னதான் பண்றதுன்னு 2 பேருமே ஒரு குழப்பத்துல இருந்திருக்காங்க. இந்த பையன் இவங்க கிட்ட போய் சொல்ல, இவங்க இந்த பையன்ட்ட போய் சொல்லல. இந்த நேரம் இந்த பையனோட அம்மா கேட்டோனே அந்த ஆன்ட்டிக்கும் ஒரு சந்தோஷம். இந்த பையனுக்கும் ஒரு சந்தோஷம். சரி,
இப்படி இவங்க சொன்னோன்னே அன்னையிலேருந்து அந்த ஆன்ட்டி கூட இவன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறான். சரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக பேசுகிறான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க அம்மா அவனை விட்டு வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி அந்த நாளும் வருது. அந்த நாள் வர அன்னைக்கு அந்த பையனோட அம்மா வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்க. கிளம்பி விடும்போதே என்னென்னா இந்த பையன், இந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, இவங்க இந்த 3 பேரும் தான் ஃப்ளைட்டு ஏற்றி விடவே போகிறாங்க. சரி வந்த உடனே அந்த பையன் வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்ட உடனே ரொம்ப நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறான். அப்படி நெருக்கமாக பேசினாலும் அவங்களும் வந்து அதை இன்னும் ஃபுல்லாக வெளிப்படையாக அவங்க காமிக்காமல் எப்படியோ போயிட்டுருக்கு. அன்றைக்கி நைட்டு இந்த பையன் இவங்க வீட்டில் தூங்குறான், அந்த ஆன்ட்டி அவங்க வீட்டில் தூங்குறாங்க. சரி அடுத்த நாள் காலையில் வருது. இந்த பையனுக்கு சுட சுட சமைச்சு இது பண்ணுறாங்க. அப்பயே அவங்க தலையில் மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கும் அந்த ஆசை இருக்குன்றது இந்த பையனுக்கு அப்போ தான் லைட்டாக தெரிய வருது. இந்த பையனுக்கும் ஆசை இருக்குன்றது வந்து அந்த ஆன்ட்டிக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸோ 2 பேருக்கும் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு காரணத்துக்காக நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவன் என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க, "அன்னைக்கு நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா? வீட்ல தனியா வேற இருந்தியே! நல்லா உனக்கு தூக்கம் வந்ததா? பயமா இருந்ததா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்ட்டிக்கும் ஒரு துணை தேவைப்படுற காரணத்துக்காக அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த பையன் என்ன அதுதான் வந்து காரணமா எடுத்துக்கிட்டு அந்த பையன் என்ன சொல்றான்னா, "இல்ல ஆன்ட்டி எனக்கு தூக்கமே வரல. நான் வந்து தனியா தூங்குனா ரொம்ப பயப்படுவேன். நான் ஒரு ஒரு பயந்தாங்குழி. பேய் பயம் எனக்கு இருக்கு. அதனால நான் தனியா தூங்க மாட்டேன்ற" அப்படி பேசி அந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கிறான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சரி யாருக்கும் தெரிய வேணாம். நீ வந்து நைட்டு நம்ம வீட்ல வந்து தூங்கிருப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. சூப்பர், சூப்பர் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு வரான். வந்து பேசுறான். "ஆன்ட்டி நீங்க ஃபுல்லா வேலை செய்றீங்க. உங்களுக்கு ஒரு உடம்பு வலி வந்து பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுமான்ற" மாரி கேட்குறான். அவங்க சொல்றாங்க, "உனக்கு எப்படிப்பா தெரியும்ன்ட்டு?" அவன் சொல்றான், "நான் பார்த்துருக்கேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொன்னோனே, அந்த ஆன்ட்டியும் வந்து டைரக்ட்டா இந்த பையன்ட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த பையன் கண்டுபிடிச்சுட்டான், அந்த ஆன்ட்டி தலையில மல்லிப்பூலாம் வச்சு இருக்கும்போதே. சரி இந்த பையன கேட்டோனே அவங்க சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் பொறுமையா ஆரம்பிக்கிறான். பொறுமையா ஆரம்பிச்ச உடனே அந்த மசாஜ அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி பண்ண பண்ண இவங்க 2 பேருக்கும் ஒரு உணர்ச்சி வந்து அதிகமாகுது. அப்படி உணர்ச்சி அதிகமாகும்போது 2 பேரும் அந்த ஒரு எல்லைய வந்து மீறுறாங்க. எல்லைய மீறி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கும்போது அப்பதான் அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, "இந்த அளவுக்கு நான் எதுவுமே உணர்ந்ததே இல்ல. உன்னால தான் நான் உணர்றேன்ற" மாரி அவங்க ரொம்ப வெட்கத்த விட்டு பேசுறாங்க. இந்த பையனும் சொல்றான், வெட்கத்த விட்டு சொல்றான், "நானும் இந்த அளவுக்கு யாரையும் பார்த்ததில்ல ஆன்ட்டி. ரொம்ப உணர்ந்ததில்ல. உங்கள மாரி யாரையும் நான் பார்த்ததில்ல" மாரி பேசுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு தொடர்ந்து வந்து சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. எப்போ பார்த்தாலுமே சந்தோஷமா இருக்காங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. இவங்க அம்மாவும் ஃபாரின்ல வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த பையனும் இங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இந்த ஆன்ட்டி கூட சந்தோஷமா இருக்கான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கட்டுரையில சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி.